என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நம்மோடு பேசுவாராக. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று ஏசாயா 60:1 மூலமாய் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு வருகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழும்ப வேண்டும். எழுந்து நாம் தேவனுடைய வசனத்துக்கு காத்திருக்க வேண்டும் என்று தியானித்தோம். எழுந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று நாம் நேற்று தினத்தில் தியானித்தோம். பிரியமானவர்களே, எழுமுங்கள். பின்மாற்றத்தில் கிடக்கிற வரைக்கும் நம்மளால் எதையுமே தேவனுக்காக செய்ய முடியாது. நாம் ஆண்டவருக்காக எழுந்தால்தான் நாம் செய்ய வேண்டியதை செய்ய முடியும். எவ்வளவு நாள் பிசாசினுடைய பொய்களை நம்பி பின்மாற்றத்திலேயே நம்ம கிடக்க போகிறோம்? பின்மாற்றத்திலேருந்து எழும்புங்க, தூசியை உதறிட்டு எழும்புங்க, வல்லமையை தரித்துக்கொள்ள எழும்புங்கன்னு நிறைய காரியங்களை கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் 1 சாமுவேல் 1 நாம் ஏன் எழும்ப வேண்டும், எழுந்து நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் உண்டு. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, இந்த பணிந்து கொள்ளுதல், தே வர்ஷிப்ட், ஆண்டவரை ஆராதித்தார்கள். எழுந்து கர்த்தரை ஆராதியுங்கள், எழுந்து கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். தேவனை பணிந்து கொள்ளுகிற அனுபவம். எழுந்து ஆண்டவரை பணிந்து கொள்ளுதல் என்பது நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்துவது, அவருடைய சமூகத்தில் நம்மை சரணாகதியாய் கொடுப்பது. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்திருக்கலாம். சில வீழ்ச்சிகளை உங்கள் வாழ்க்கையில சந்தித்திருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காததை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்து தேவனை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் எழும்புங்கள், திரும்பவும் எழும்புங்கள், கர்த்தரை பணிந்து கொள்ள எழும்புங்கள். இதுவரைக்கும் இந்த அன்னாள் தன் கணவராகிய எல்கானாவை அதிகமாக எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒருவேளை வற்புறுத்தினதையும் அல்லது திரும்ப திரும்ப அவரிடத்திலே தன் கோபத்தையும் தன் எரிச்சலையும் காட்டினதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பின்பாக இந்த அன்னாள் ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் அந்த குழந்தையை கொடுத்தால் உமக்கே கொடுப்பேன் என்று ஜெபித்ததையும், அந்த ஜெபத்திற்கு பின்பு கர்த்தர் ஒரு பதிலை கொடுத்து சாமுவேலை ஆண்டவர் ஆசீர்வாதமாக தந்ததையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்னாளும் எல்கானாவும் இவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு செயலை இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை பணிந்து கொள்ள எழும்புங்கள். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளை துவங்கும் போதே ஒருவேளை நம்ம பல காரியங்களோடு, பல எண்ணங்களோடு, பல திட்டங்களோடு எழும்புகிறோம். இன்றைக்கி இதை செய்யணும், இன்றைக்கி இந்த காரியத்தை முடிக்கணும், இந்த வேலையை முடிக்கணும்னு 1008 எண்ணங்களை நமக்குள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிற பழக்கம் நமக்கு உண்டா? யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி கர்த்தரை பணிந்து கொள்வது இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், தேவனை ஆராதியுங்கள். எலியா தேவ மனிதன், அவர் பாருங்க, தன்னுடைய நெற்றி தரையிலே படும்படி குனிந்து ஆண்டவரை அவர் பணிந்து கொள்ளுகிறார். இந்த பணிந்தல் என்ற வார்த்தையினுடைய ஆழம் என்ன தெரியுமா? அர்ப்பணித்தல், ஒப்பு கொடுத்தல். பிரியமானவர்களே, காலையில் எழுந்து நம்மை படைத்த தேவனை ஆராதிப்பதும், தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுப்பதும், பணிந்து கொள்வதும் நம்ம கிடைச்ச பாக்கியமாக கருதணும். வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன ஜபத்தை பண்ணிட்டு ஓடுறதை விட காலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். இந்த பணிந்து கொள்ளுதலில் 3 முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17 36 நான் படிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17 36 உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு. நாம் முதலாவது பயத்தோடு பணிந்து கொள்ள வேண்டும். அவரை பணிந்து கொள்ளுதலினுடைய ஆழம் என்னன்னா, பயத்தோடு, அந்த தெய்வ பயத்தோடு பணிந்து கொள்ளணும். எப்படி வேணாலும் பணிந்து கொள்வேன் என்பது அல்ல, ஒரு சடங்காச்சாரமாய் பணிந்து கொள்ளுதல் அல்ல. வழக்கம் போல எப்பவும் போல வந்தாச்சுன்னா அப்படி கையை தூக்கி ஆராதிப்பேன். ஆராதனைனாலே இன்றைக்கி நிறைய பேர் பாடினா தான் ஆராதனை நினச்சிக்கிறாங்க, அல்லது கரங்களை உயர்த்தி நான் கொஞ்ச நேரம் சர்ச்சில் நின்று அதான் ஆராதனை நினைக்கிறாங்க. ஆராதனை என்பது தெய்வ பயத்தோடு நம்மை அர்ப்பணிப்பது, தெய்வ பயத்தோடு அவருடைய பாதப்படியிலே நம்மை சரணாகதியாய் கொடுப்பது. பிரியமானவர்களே, நாம் எழுந்து தெய்வ பயத்தோடு அவரை பணிந்து கொள்வோம். முதலாவது பயத்தோடு பணிந்து கொள்வோம். இரண்டாவதாக 2 நாளாகமும் 20 18 நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 20:18 வாசிக்கிறேன். அப்பொழுது யோசபாத் தரை
மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேம் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். மற்றவர்கள் எல்லாரும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். பணிவோடு கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். பணிவோடு கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சொன்னேன், பயந்து பணிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, பணிவோடு பணிந்து கொள்ளுங்கள். பணிவோடு தாழ்மையோடு பணிந்து கொள்ளுகிற அனுபவம், தாழ்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம். நான் யார் தெரியுமா ஆண்டவரே, இவனை போல் இல்லாதற்காய் ஸ்தோத்திரம், மற்றவங்கள விட நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறேன், மற்றவங்கள விட நான் பரவாயில்ல அப்படின்னு அந்த பெருமையும் ஆணவமும் நமக்குள்ள இருந்தால் தேவன் ஒரு நாள் அந்த ஆராதனை அங்கீகரிக்க மாட்டார். எழும்புங்கள், எழுந்து பணிவோடு கர்த்தரை நாம் பணிந்து கொள்ள தேவன் நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே சாஸ்திரிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அவங்க இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது சந்திக்கிறாங்க. ஏறக்குறைய 2 ஆண்டுகள் கழித்து இயேசுவை சந்திக்கிறார்கள். இயேசு இருந்த வீட்டிற்கு வருகிறார்கள். அந்த 11ஆம் வசனம், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பரிசோடு அவரை பணிந்து கொள்ளுங்கள், பரிசோடு பணிந்து கொள்ளுங்கள். காஸ்ட்லியான, எனக்கு ரொம்ப பிடிச்சமான அல்லது எதையோ ஒன்றை கிரயமாக நான் அவருக்கு கொடுத்து அவரை பணிந்து கொள்ளுகிற அனுபவம் மிக அவசியமான அனுபவம். பிரியமானவர்களே, இந்த அனுபவம் நம்மகிட்ட இருக்குதான்றதை கண்டிப்பாக பரிசோதிக்கணும். தேவனை பணிந்து கொள்ளுதல் என்பது எனக்கு பிடித்தமான ஒன்றை அவருக்காக விட்டு கொடுப்பது, எனக்கு பிடித்தமான ஒன்றை அவருக்கு கொடுப்பது, காஸ்ட்லியான ஒன்றை நான் அவருக்கு கொடுக்கிறேன். அவரை பணிந்து கொள்ளுதல் என்பது பரிசோடு பணிந்து கொள்ளுங்கள், பணிவோடு பணிந்து கொள்ளுங்கள், பயத்தோடு பணிந்து கொள்ளுங்கள். இந்த பணிவு, தேவனை ஆராதிக்கிற இந்த அனுபவம், இதுதான் ஆராதனை. அப்படி எழுந்து அவரை ஆராதிக்கும் பொழுது, எழுந்து அவரை பணிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய எல்லா பின்மாற்றங்களிலிருந்தும் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். எழும்புங்கள், பணிந்து கொள்வதற்கு எழும்புங்கள். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். லூக்கா 4:8 வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவருக்கு மாத்திரமே நாம் நம்முடைய ஆராதனையை செலுத்துவோம். ஆராதனைக்கு உரியவர், ஆராதனையின் நாயகர் அவர் ஒருவர் தான். எனவே அவரை ஆராதிப்போம். பணிவோடும் பயத்தோடும் பரிசோடும் அவரை ஆராதிப்போம். இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்வார். நாம் தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டிய நேரம், எழுந்து பணிந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஒவ்வொரு நாளும் உம்மை பணிந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ நாங்கள் கொஞ்ச நேரம் வாயில் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இதோடு எங்கள் வர்ஷிப் முடிஞ்சிருச்சுன்னு நாங்கள் நினைக்காம, அந்த ஆராதனையிலே, அந்த வர்ஷிப்பில் நாங்கள் தெய்வ பயத்தோடும் ஆண்டவரே, இன்னும் தாழ்மையோடும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு பிடித்ததையெல்லாம் உமக்காய் கொடுத்தும் நாங்கள் ஆராதிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீண்டுமாய் கர்த்தாவே, இந்த நாளிலே பின்மாற்றத்தோடு போராடுகிற பிள்ளைகளை விடுதலையாக்கும். தேவனை பணிந்து கொள்ள முடிய பாதப்படியிலே தங்களை தாழ்த்த, தரை மட்டும் தாழ்த்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி அறக்கட்டளை பணிகளுக்காக ஜெபியுங்கள். வருகிற முதல் 2-3 நாட்களுக்குள்ளாக சுமார் 5 லட்சம் ரூபாய் நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி சமூக பணிக்கு தேவைப்படுகிறது. ஜெபியுங்கள். நீங்கள் ஒருவேளை ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிறவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். மாதம் 1000 ரூபாய் ஒரு குழந்தையை தாங்க, அல்லது ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு உதவியாக, அல்லது ஒரு தெரப்பி சென்டருக்காக, அல்லது நாம் செய்ய போகிற முதியோர் இல்லத்துக்காக, ஒரு IAS படிக்க வைக்கிற பிள்ளைகளுக்காக, இப்படி ஒரு 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்து உதவலாம். இப்படி 1000 கொடுக்கக்கூடியவர்கள் நமக்கு அதிகமாய் தேவை. இதுவரைக்கும் சுமார் 500 பேர் நமக்கு தேவை. வருகிற நவம்பர் மாதத்திலிருந்து நமக்கு 800 பேர் நமக்கு தேவை. தேவன் சந்திப்பார். இது அவருடைய தரிசனம். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த ஊழியத்தோடு நீங்கள் இணைந்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். மாதம் ஒரு குழந்தையை தாங்க அல்லது ஒரு பெரியவரை தாங்க நீங்கள் முன் வரலாம். எங்களோட தொடர்பு கொள்ளலாம். கீழே காண்கிற ஃபோன் நம்பரை நீங்கள் குறித்து கொள்ளலாம். உங்களுக்கு உதவி செய்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய காரியங்களிலே ஒரு நாளும் தேவன் குறை வைக்க மாட்டார். ஆனால் தேவனுக்காய் கொடுங்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே இணைந்து செய்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.